இதுவரை விசாரித்த சாட்சியங்களின்படியும் இது நாள் வரை நடந்த விசாரணைகளின் போது குற்றவாளியாக இருக்கும் ரங்கன் எந்த வார்த்தையும் பேசாமல் மௌனமாக இருப்பதையும் பார்க்கும்போது அவன்தான் ராஜமாணிக்கத்தின் இரண்டாவது மனைவி கவிதாவை அடித்துக் கொன்றான் என்பதும் ராஜமாணிக்கத்தின் ஆதரவில் தங்கியிருந்த யமுனா என்ற பெண்ணை ஆற்றில் தள்ளி கொன்றான் என்றும் தெளிவாகிறது. ஆகவே இந்திய குற்றவியல் சட்டப்படி குற்றவாளிக்கு உயர்ந்தபட்ச தண்டனையாக யாருமா நீ? எந்த யமுனாவை இவர் ஆற்றில் தள்ளி கொலை செய்தார் என்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறதோ அதே யமுனாதான் நான். ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். கொலை செய்யப்பட்டதாக கூறப்பட்ட யமுனா இந்த பெண் தானா? மிஸ்டர் ராஜமாணிக்கம் உங்களை தான்? ஆமா. மை காட். கனம் நீதிபதி அவர்களே, இந்த வழக்கு சம்பந்தமாக சில முக்கியமான உண்மைகளை கூற வந்திருக்கும் எனக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அனுமதி அளிக்கிறேன். இந்த வழக்கு சம்பந்தமா விசாரிச்ச சாட்சியங்கள் படி இவர் என்ன ஆத்துல தள்ளி கொன்னது உண்மைன்னா நான் உயிரோட வந்து உங்க முன்னால நிக்கிறது எப்படி சாத்தியமாகும்? அப்படியானால் இதெல்லாம் வேணும்னே இவரை பழி வாங்கறதுக்காக எதிரிகளால உருவாக்கப்பட்ட கதை. அது மட்டும் இல்ல, என்ன எப்படி இவர் கொலை செய்யலையோ அதே போல ராஜமாணிக்கத்தோட இரண்டாவது மனைவி கவிதாமாவையும் இவர் கொலை செய்யல. அதை எந்த ஆதாரத்தோடு சொல்கிறாய்? அவர் கொலை செஞ்சதா சொல்ற அந்த நேரத்துல அவர் அந்த இடத்திலேயே இல்ல. வேறு எங்க இருந்தார்? மணமேடையில. அன்னைக்குதான் எங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் நடந்துச்சு. இதோ இவர் எனக்கு கட்டின தாலி. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். நடந்ததாக சொல்லப்படும் திருமணத்திற்கு சாட்சியங்கள் இதோ எங்க கல்யாணத்தை முன்ன நின்று நடத்தி வச்ச மேசாமி கவுண்டர், எங்க கல்யாணத்துல மந்திரம் சொன்ன புரோகிதர் சீனிவாச ஐயங்கார், மேளம் வாசிச்ச பொன்னுசாமி, சமையல்கார வரதப்பிள்ளை. யுவர் ஆனர், அந்த சாட்சியங்களை விசாரணை செய்ய அனுமதிக்குமாறு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். எஸ், ப்ரொசீட். தேங்க்யூ. நீங்க போலாம். மெய்சாமி கவுண்டர், மெய்சாமி கவுண்டர், மெய்சாமி கவுண்டர். நீதான் மெய்சாமி கவுண்டரா? பின்ன நீங்களா மெய்சாமி கவுண்டர்? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். மெய்சாமி கவுண்டர் நான் தான் சொல்லு. நான் தாங்க மைசாமி கவுண்டர். அப்படி சொல்லு. உங்க குடும்பத்துல எத்தனை பேர்? ஏன் கோர்ட்ல ரேஷன் கார்டு கொடுக்க போறீங்களா? ஐயோ, கேட்ட கேள்விக்கு பதில் கேளுங்க. எத்தனை பேர்? 3 பேர். போன மாசம் 16ஆம் தேதியிலிருந்து 4 பேர். அது என்ன 16ஆம் தேதி? அன்னைக்கு தாங்க என் ஒய்ஃபுக்கு டெலிவரி ஆச்சு. சரி, இந்த ரங்க யமுனாவுக்கு எங்க தாலி கட்டினா? இடுப்புல. கழுத்துல தாங்க கட்டுவாங்க. எல்லாரும் கழுத்துல தான் கட்டுவாங்க. எந்த ஊர்ல கட்டினா? அப்படி விவரமா கேட்டா தாங்க தெரியும். விவரமா கேட்கறேன். எந்த ஊர்ல கட்டினா? பவளமலை. அப்படியா? நீங்க தான் முன்ன நின்னு இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சீங்க. நான் முன்னால் நிக்கிறீங்க, நான் பின்னால் என்ன? முன்னால் ரங்கம் தான் நின்னு தாலி கட்டினா. அப்படியா? நீங்க போலாம். நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. மறுபடியும் கூப்பிட்டா நான் வரமாட்டேன். யோசனை பண்ணியாச்சு, நீங்க போங்க. போலாமா? அப்ப நீங்க ஹலோ சீனிவாச ஐயங்கார், சீனிவாச ஐயங்கார், சீனிவாச ஐயங்கார். நீதான் சீனிவாசனா? அவன் இவன் என்று ஏகவசனம் பேச வேண்டாம். சீனிவாச ஐயங்கார். சீனிவாச ஐயங்கார் நீங்க தானா? யாம் யாம். நீங்க தான் தாலி கட்டினதா? ஐயோ, நான் கட்டலங்க. நீங்க தான் மந்திரம் சொல்ல சொல்லி தாலி கட்ட சொன்னீங்களான்னு கேக்குறேன். ஆமா ஆமா ஆமா. ஆக உங்களுக்கு அந்த கல்யாண மந்திரம் எல்லாம் தெரியும். கண்டிப்பா. எங்க கொஞ்சம் சொல்லுங்க பாக்கலாம். ஏன் உங்க கல்யாணத்துக்கு மந்திரம் சொல்லலையா? சொல்லுங்க. என்ன சொல்லணும்? ரிஜிஸ்டர் மேரேஜோ? இல்ல, உங்களை பார்த்தா சாஸ்திரிகள் மாதிரியே தெரியலையே. நீதிபதி அண்ணா, இந்த வக்கீல் ஏட விடாம கேள்வியை கேட்டு ஜாதி பிரச்சனையை கிளப்புறா. இதை நீங்க கண்டிச்சு வைங்கோ. நான் சொன்னதை அப்படியே குறிச்சுக்குங்கோ. நீங்க போலாம். பட்டுமா தம்பி? ஆமா, நல்லா இருக்கணும். யமுனா அவர்களை விசாரணை செய்ய அனுமதிக்க வேண்டுகிறேன். எஸ், ப்ரொசீட். தேங்க்யூ. கல்யாணம் நடந்ததா சொன்னீங்க, முதல் இரவு நடந்ததா? நடந்தது. விடிய விடியவா?
ஏன் வெடிஞ்சதுக்கு அப்புறம் நடந்தா நீ என்ன பண்ணுவ? தலைய பாத்தீங்களா? தலைய பாக்குற மாதிரியா வச்சிருக்கான், செவத்துக்கு சுண்ணாம்பு அடிச்ச மாதிரி. யுவர் ஆனர், பெண்ணோட பெருமையை உணராதவர் இந்த வக்கீல்னு நினைக்கிறேன். இந்த கேஸ்ல நாம தோத்து போயிடுவோங்கிற பயத்துல அநாகரிகமான கேள்விகளை கேட்டு பெண் இனத்தையே அசிங்கப்படுத்துறாரு. வழக்கறிஞர் கேட்கத் தகுந்த கேள்விகளை மட்டுமே கேட்க வேண்டும் என்று கோர்ட் உத்தரவிடுகிறது. ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ். இந்த வழக்கில் கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் யமுனாவே நேரில் வந்து கூறிய விளக்கத்திலிருந்து இந்த வழக்கு வேண்டுமென்றே ஜோடிக்கப்பட்டதாக உறுதி செய்யப்படுகிறது. மேலும் ராஜமாணிக்கத்தின் 2வது மனைவி கவிதாவை ரங்கன் தான் கொலை செய்தான் என்பதற்கு உள்ள சாட்சியங்களைப் போலவே கொலை நடந்த இடத்தில் ரங்கன் இல்லை என்பதற்கும் வலுவான சாட்சியங்கள் இருக்கின்றன. அதையும் ஒதுக்கி தள்ளிவிடுவதற்கில்லை. எப்படி அவர் யமுனாவை கொலை செய்யவில்லையோ அப்படியே ஏன் கவிதா கொலையுண்ட நேரத்தில் அவர் அங்கே இல்லாமல் இருந்திருக்க கூடாது என்ற சந்தேகம் எழத்தான் செய்கிறது. எனவே சட்டப்படி அந்த சந்தேகத்தின் பலனை குற்றம் சாட்டப்பட்டவருக்கு சாதகமாக கொண்டு ரங்கனை விடுதலை செய்து தீர்ப்பளிக்கிறேன். மேலும் இந்த வழக்கில் உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு உத்தரவிடுகிறேன். ம்